ஸோ ஒவ்வொரு டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது ஃபோன்பே ஜிபேல ரீசார்ஜ் பண்ணும் ₹1.90 உங்ககிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணுறாங்களா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நெக்ஸ்ட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த ₹1.90 வந்து உங்ககிட்ட இருந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. எவ்வளோ ரீசார்ஜ் அமௌண்ட் நம்ம என்ன பிளானை செலக்ட் பண்ணுறோமோ அதை உண்டான காசை மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ அது எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஃபோன்பேவோ அல்லது ஜிபே ஓப்பன் பண்ணி அதில் ரீசார்ஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம நம்பர் என்டர் பண்ணி என்ன பிளான் வேணுமோ அந்த பிளானை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பண்ணாதீங்க. ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ இதோட அஃபிஷியல் ஆப்குள்ளே போங்க. அங்கே போய் உங்களுக்கு என்ன பிளான் வேணுமோ அந்த பிளானை செலக்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஜிபேவோ அல்லது ஃபோன்பேவோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ₹1.90 காட்டாது. ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ₹2 வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ ₹2 தான் சாதாரண விஷயமா நம்ம நினைக்கலாம். ஸோ ₹2 வந்து ஒரு மாதத்துக்கு ஆல் ஓவர் இந்தியா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எவ்வளோ வந்து ப்ராஃபிட் போகும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து சிம் கார்டு யூஸ் பண்ணக்கூடிய, ரீசார்ஜ் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.